சமையல் சார்ந்த ஒரு விஷயம். அதனால குயிக்காக ஒரு 2 நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒரு ரெசிபி நம்ம பேச்சுலர்ஸ்க்கு இல்லை வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு எப்பா இந்த ஆளுக்கு சமைச்சு போடணும்ப்பா அப்படின்னு தோன்ற ஒரு நேரத்தில் ஒன்று சமைக்கணும்ல, அது சிம்பிளான ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா எதை சொல்வீங்க? நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சமையல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மசாலாலாம் தேவைப்படும்ல. சிம்பிளான ஒரு ரெசிபி, கொஞ்சோண்டு எண்ணெய், பூண்டு தனியாக வறுத்துக்குங்க, காஞ்ச மிளகாய் தனியாக வறுத்துக்குங்க, வெங்காயத்தை தனியாக வறுத்துங்க, தக்காளி தனியாக வறுத்துங்க. இது எல்லாத்தையும் வதக்கிட்டு கையில் நல்லா மசிஞ்சு ரைஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதோட பெஸ்ட் ரெசிபி வேறு எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எல்லார் வீட்டிலும் இந்த ரெசிபி தான் இருக்கும். இது பெஸ்ட் ரெசிபி. இதுக்கு எதுவுமே தேவையில்லை. எல்லாத்தையும் வதக்கிட்டு தனியாக எடுத்து கையில் மசிஞ்சு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நம்ம வீட்டில் ஆத்தா அம்மாலாம் இருப்பாங்கள்ல, பாட்டிம்மாலாம் இருப்பாங்கள்ல, அவங்க கையில் சாப்பிட்டா அந்த ஃபீல் இருக்கும். அந்த டேஸ்ட் மறக்க முடியாது. எல்லாரும் பிரியாணி தான் பெஸ்ட் ரெசிபிஸ் நினைக்கிறாங்க. ஆனால் பிரியாணியை தோக்கடிக்கிற அளவுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெசிபியாக இருக்கும். காரம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு எண்ணெயில் வதக்கி பூண்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதக்கிட்டு, தக்காளி நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மசிஞ்சு ரைஸோட சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் சொல்கிறது ஃபேமிலிக்கு ஓகே, பேச்சுலர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது